செங்கல்பட்டு மாவட்டம் நீலமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து திமுகவினர் திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதை கண்டுகொள்ளாத மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுராந்தகம் அடுத்த பூதூர், ஈசூர், நீலமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் அடைந்த நிலையில் தற்போது அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளில் உள்ள நெல்மணிகள் முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து திமுகவினர் மூட்டைக்கு 50 ரூபாய் அடாவடி வசூல் செய்வதாகவும், பணம் கொடுத்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படும் என திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் தெரிவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திமுகவினர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நீலமங்கலம், பூதூர் பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள மின் கம்பத்தில் இருந்து திமுகவினர் மின்சாரம் திருடுவதை மின்வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.